Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல தக்காளி சேர்க்காம நல்ல காரசாரமா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணனும்தாங்க பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு சாதத்துல இருந்து சப்பாத்தி வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சிம்பிளான சைட் டிஷ்ஷாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பெரிய வெங்காயமா சேர்த்திருக்கேன். இதே நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பாதி பெரிய வெங்காயமும் பாதி சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ இத வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்ல வந்து ஒரு கண்ணாடி பதம் மாறி வர வரைக்கும் நல்ல வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 1 இன்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து அதிகமாயிரும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு மொத்தமாகவே இந்த ரெசிபிக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க உப்பு வந்து தேவைப்படும். உப்பு சேர்த்து மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு மிதமான தீயில ஒரு 4 நிமிஷத்துக்காவது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்ல டைம் கொடுத்து வதக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெசிபி நல்லா சூப்பராக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூளுங்க. இது கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கனால 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூனே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துருந்த அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மாற்றிட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சோண்டு வெல்லம் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நல்ல காரசாரமாக சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம தயிர் சாதம், அதுக்கப்புறம் பழைய சொத்து கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்குலாம் இதை ஒன்று மட்டுமே நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.